ராதிகா வீட்டில் வீடு காலி பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு பாக்யா கிட்ட ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, பாக்யாக்கா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ராதிகா வீட்டை காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. ஆமாம், நீங்கள் போய் பாருங்கக்கா, அங்கே சாமான்லாம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க, டெம்போ வந்து நிற்கிது அப்படிங்கிறாங்க. பாக்யா ஓடி வந்து பார்க்குறாங்க, எல்லா சாமானும் ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, பாக்யா வந்து ராதிகாவுக்கு ஃபோன் அடித்து எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் வீட்டில் தான் இருக்கேன், உங்களை பார்க்கணும் அப்படிங்கும்போது வாங்க பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா போகிறாங்க. அங்கே பாக்யாவும் ராதிகாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க பாக்யா வந்து ராதிகா பார்த்து கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் அவசரப்பட்டு வீட்டை காலி பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன்ல, அவரை கொஞ்ச நாளில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன்னு சொன்னேன்ல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் உங்கள் வீட்டுக்காரர்கிட்டையும், அவரும் போகிற மாதிரி தெரியல. எங்கள் அத்தையும் உங்கள் வீட்டுக்காரரை அனுப்புகிற மாதிரி தெரியல. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லும்போது ராதிகா சொல்கிறாங்க, மயுவை கூட வந்து பார்க்க வரல, அவர் வந்தாலும் ஒரு 5 நிமிஷம் வர்றாரு போயிடுறாரு, ஃபோனில் கூட பேச மாட்டேங்கிறாரு, நான் என்ன பண்ணட்டும் பாக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வீட்டை காலி பண்ணாதீங்க, எதுக்கு அவசரப்பட்டு காலி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன செய்கிறது, நான் ரொம்ப தூரமாக போகிறேன், வேறு வீடு பார்த்துட்டேன், அங்கே போகிறேன், இல்லாட்டி எங்கள் சொந்த வீட்டுக்கே போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ராதிகா, நீங்கள் அவசரப்படாதீங்கும் போது, இல்லை ரொம்ப நன்றி பாக்யா, நீங்கள் எனக்கு இதுவரைக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. அப்புறம் பாக்யா இங்கே வந்துடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, கோபி அண்ட் ஃபேமிலி எல்லோரும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ கோபிக்கிட்ட வந்து பாக்யா கேட்குறாங்க, உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுவும் தனியாக பேசணும் வாங்க அப்படிங்கும்போது, ஈஸ்வரிக்கு ரொம்ப ஆசை தாங்கலை. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் பாக்யாவும் கோபியும் சேர்ந்துட போகிறாங்க, சேர்ந்து வாழ போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு, கோபி போ, அவள் என்னமோ பேசணுங்கிறாரா, பாக்யா அவன்கிட்ட பேசணுங்கிறா, நீ போய் பேசு அப்படிங்கும்போது, சரிம்மா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ பாக்யா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் மனசில், ராதிகா என்ன பண்ணாங்க தெரியுமா, என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறாரு கோபி. ராதிகா வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு தெரியுமா அது, நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட வந்து நான் சொன்ன தலையாக அடிச்சுக்கிட்டேன், வீட்டை நீங்கள் போங்க, இங்கேருந்து போங்க, அவங்க கூட போய் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அத்தை நினைக்கிறது வேறு, அதாவது உங்கள் அம்மா நினைக்கிறது என்னையும் உங்களையும் சேர்த்து வைக்கலான்னு நினைக்கிறாங்க, அது ஒரு நாள் நடக்காது, உங்கள் கனவுல கூட நடக்காது. என்னை எப்படி அம்போன்னு விட்டுட்டு போனீங்களோ, அதுதான் அதை நான் மறக்கலை, இது வரைக்கும் நான் அதை மறக்கலை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, கோபி தலையை குனிஞ்சிக்கிட்டு நிற்கிறாரு. நீங்கள் இப்போ போய் என்ன பண்ணுறீங்க, பாக்யா சொல்கிறாங்க, இப்போ போய் நீங்கள் ராதிகாவை வீட்டை விட்டு காலி பண்ணுறத தடுத்து நிறுத்துங்க, அவங்க மட்டும் உட்காந்துருக்காங்க இப்போ தனியாக, எனக்கு பார்க்க பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம், அவங்க வீட்டை காலி பண்ணி ஜாமான்லாம் அள்ளிட்டு போயிட்டாங்க, இப்போ ராதிகா மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க, உடனே போய் பாருங்க அப்படிங்கும்போது, அங்கேருந்து வெளியே வர்றாரு கோபி. அம்மா, நான் ராதிகாவை போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படிங்கும்போது, என்னடா இப்போ தாண்டா நீ போய் அவள்கிட்ட பேச போனேன் அப்படிங்கும்போது, பாக்யா தாமா சொன்னா, ராதிகா வீடு காலி பண்ணிட்டாலாம்மா, அவள் மட்டும் தனியாக இருக்கா, அவளை போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரம்மா அப்படிங்கும்போது, கோபி நில்லுடா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் நிற்காம போகிறாரு. அப்போ இனியா கேட்குறாங்க, ஏம்மா உனக்கு வேறு வேலையே இல்லையாம்மா, டேடி நம்ம கூட தானே இருந்தார், ஏம்மா மறுபடியும் வந்து அவங்கள இணைச்சி வச்சு இங்கே பேசுகிற அப்படிங்கும்போது, இங்கே பாரு இனியா, உன் வேலையை பார்த்துட்டு நீ சும்மா இருக்கணும், நீ வந்து சின்ன பிள்ளை, உனக்கு எதுவும் தெரியாது, இங்கே நடக்கிறதெல்லாம் காதாலையும் கண்ணாலையும் பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கணும், வாழ்க்கைண்டா உனக்கு என்னான்னு தெரியுமா, போடி உள்ளார் அப்படிங்கிறாங்க. அப்போ ஜென்னி சொல்கிறாங்க, ஆன்ட்டி சொல்கிறது தான் கரெக்டு இனியா, நீ இதிலெல்லாம் தலையிடாத, நீ சின்ன பொண்ணு அப்படிங்கும்போது, ஈஸ்வரி உடனே சொல்கிறாங்க, என்ன சின்ன பொண்ணு ஆளாளுக்கு பேசுகிறீங்க, அவள் அப்பனை அவள் கூப்பிட்றா, அவள் இங்கே இருக்க வைக்கிறா அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள் அத்தை, அவங்க பையனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து கெடுத்து நிப்பாட்டி வைக்கிறது, அவரை அங்கே போகாமல் வைக்கிறதுலாம் பெரிய தப்பு தெரியுமா, உங்களுக்கு என்ன தப்பு, நீ தான் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டில, நான் ஒரு காலம் நான் ராதிகாவை ஏற்றுக்க மாட்டேன், அது அவர் சொல்லட்டும் அத்தை, உங்கள் மகன் சொல்லட்டும், ராதிகாவை ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்க மாட்டேங்கிறத, அப்படியே இருந்தாலும் இந்த வீட்டில் அவர் இருக்கக்கூடாது, ராதிகாவை ஏற்றுக்கலைண்டா கூட அவர் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா என்னையும் வெளியில் போக சொல்றியா, நான் அப்படி சொல்லலை, நான் வீட்டை விட்டு வெளியேறிடுவேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நான் இதை ஒன்று சொல்லி மிரட்டுறியா என்னைய அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. நான் மிரட்டலை அத்தை, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுற, கோபி போய் ராதிகாவை பார்க்கும்போது ராதிகா அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ கோபியை பார்த்தோன்னே அவங்க இன்னும் அழுகுறாங்க. நீங்கள் என்னை பார்க்க வரவே இல்லை, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், உங்கள் அம்மா பார்க்க விடலை, உங்கள் குடும்பத்தில் இனியா செழியன் யாருமே என்னைய பார்க்க விடலை உங்களை, நீங்கள் வந்து எவ்வளோ இதில் இருந்தீங்க தெரியுமா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க, உங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொன்னாங்க, சரி ராதிகா அதுக்கு வீட்டை காலி பண்ணணுமா, நீ வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் கிளம்புறேன், நான் கேபுக்கு புக் பண்ணிட்டேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. வீட்டு சாவியை கொடுத்துட்டு ஓனர்கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கேருந்து வந்து இவர் சொல்கிறார், கோபி சொல்கிறாரு, ஏம்மா ராதிகா போயிட்டாம்மா, வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாம்மா அப்படின்னு போனால் போகட்டும்டா, அவள்லாம் வந்து இங்கேயெல்லாம் இருக்க முடியாது,
அதெல்லாம் அவ நல்லவளே கிடையாது. அவளால தான் உனக்கு வியாதியே வந்துச்சு. அதனால நீ அங்க போகாத கோபி. அவ அவ கூட இருந்தீன்னாவே உனக்கு நிம்மதி இருக்காது. மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துரும் உனக்கு அப்படிங்கிறாங்க. இத கேட்டுட்டு இனியாவும் செல்லியன்னு சொல்றாங்க, "ஆமா டாடி நீங்க அங்க போவாதீங்க" அப்படிங்கும்போது, "இல்லப்பா ஒரே ஒரு தடவ நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போய் அவங்க கிட்ட பேசுறாங்க. ராதிகா அம்மாவும் சொல்றாங்க, "தம்பி இங்க பாருங்க மாப்பிள்ளை வந்து ராதிகா ரொம்ப கஷ்டப்பட்டா உங்களால. நீங்க அவ கூட இங்க வந்துருங்க" அப்படிங்கும்போது, "இல்ல நீங்க வாங்க நானே அழைச்சிட்டு போறேன் என் வீட்டுக்கு. எங்க அம்மாவும் என்ன இங்க விடமாட்டேங்கிறாங்க. நீங்கலாம் அங்க வர முடியாதுங்கிறீங்க. இப்ப என்ன செய்யலான்னா, நான் உங்க 2 பேரையும் அழைச்சிட்டு போயிர்றேன். வா மையுன்னு சொல்லிட்டு, வா ராதிகான்னு சொல்லிட்டு இங்க அழைச்சிட்டு வராரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோனே, அங்க வந்து என்ன பண்றாரு, கேட்ட தொறந்து, "அம்மா நான் உன்கிட்டயே வந்துட்டேம்மா" அப்படிங்கும்போது, அதான் சொன்னேன். அவ ஒரு நாளும் அவள்ட்டலாம் நீ வாழவே முடியாது. அவள்லாம் பொம்பளையே கிடையாது. அப்படி இப்படின்னு திட்டுறாங்க ரொம்ப. இவ்வளவுக்கு ராதிகா பக்கத்துல தான் நிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன சொல்லுது செல்வி, "எக்கா அக்கா சாரு ராதிகாவ இங்கேயே அழைச்சிட்டு வந்துட்டாரு." "அப்படியாடி?" "என்னம்மா என்ன அக்கா அப்படியாடிங்கிற?" "ஆமாடி எனக்கு தெரியும் இங்கே அழைச்சிட்டு வருவான்னு தெரியும்." "மறுபடியும் முதல்லேருந்து அக்கா என்னக்கா இது அசிங்கமா இல்லையா உனக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன அசிங்கம்? நான் வாடகைக்கு பேசிட்டேன். ராதிகா கிட்ட வாடகை கொடுக்க சொல்லிட்டேன் வீட்டுக்கு." அப்படிங்கிறாங்க. "என்னக்கா சொல்ற?" "ஆமா இவங்களும் வந்து அத்தையும் வந்து புள்ளைய விடமாட்டேங்கிறாங்க. புள்ள புள்ளன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வயசுல போய். ஒரே புள்ள ஒரே புள்ளன்ட்டு. இவரும் அம்மாவ விட்டு போமாட்டேங்கிறாரு. பொண்டாட்டியும் வேணுங்கிறாரு. நான் ராதிகா கிட்ட பேசி வாடகை கேட்டேன் வீட்டுக்கு" அப்படிங்கிறாங்க. பாக்யா, "என்னக்கா சொல்ற?" அப்படிங்கிறாங்க. ஒரு மாதிரி பேசுறாங்க. ஜென்னியும் சொல்றாங்க, "என்ன ஆன்ட்டி என்ன இது நல்லாவே இல்லையே ஆன்ட்டி" அப்படின்னு. "என்ன பண்றது இது ஜென்னி, அவங்க புள்ளைய விடமாட்டேங்கிறாங்க. இவரு பொண்டாட்டிய விடமாட்டேங்கிறாரு. அப்ப என்ன பண்றது?" அப்படிங்கும்போது, இங்கேருந்து என்ன பண்றாரு, கோபி வந்து கேட்ட தொறந்து உள்ள வர்றாரு. இத பார்த்துட்டு ஈஸ்வரி கத்து கத்துன்னு கத்துது. "இவளாம் உள்ள வரக்கூடாது தெரியும்ல உனக்கு" அப்படிங்கும்போது, "இவள்லாம் எனக்கு நான் சேர்த்துக்கவே மாட்டேன் உள்ளார." "இல்லம்மா என்னைய நீ வந்து இங்க இருக்கன்னு சொன்னா, அப்போ ராதிகாவும் மையும் இங்க தானம்மா இருக்கணும்" அப்படின்னு கோபி சொல்றாரு. "உள்ள வாங்கன்னு" சொல்லிட்டு பாக்கியா அழைச்சிட்டு போறாங்க. உள்ள அழைச்சிட்டு போனோனே கோபி கிட்ட சொல்றாங்க, "நான் உங்கள வந்து சும்மா வந்து இங்க இருக்க விடல. எனக்கு வாடகை தந்துடணும். நான் ராதிகா கிட்ட பேசிட்டேன். வாடகை மாசம் மாசம் எனக்கு 5ஆம் தேதி ஆனா வீட்டுக்கு வாடகை வந்துடணும். அதே மாரி கிச்சன்ல வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்க பொருள் நீங்க வச்சுக்கணும். எங்க பொருள நாங்க வச்சுக்குவோம். எங்க பொருள நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இதுவும் வந்து நான் அத்தைக்காக தான் செய்றேன். வேற யாருக்காகவும் இல்ல" அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி முறைக்கிறாங்க. "எல்லாம் உன்னால தானா?" அப்படிங்கிறாங்க. "என்னால இல்ல அத்தை. உங்க மகன விட்டு நீங்க பிரிய மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு உங்க மகன் அவங்க குடும்பத்த பார்க்கணும். நீங்க என் மகன் என் மகன் நிக்கிறீங்க. அப்ப என்ன பண்றது? நான் வாடகை பேசி தானே இருக்க முடியும்." அப்படிங்கும்போது, என்னமோ வர வர பாக்கியாவுக்கு ரொம்ப வாய் அதிகமா போயிடுச்சு. "என்ன பண்றது அத்தை? உங்கள வாயில பாதியாவது எனக்கு இருக்கும்ல. உங்க கூடவே இத்தன வருஷமா இருந்துட்டேன்ல. 30 வருஷமா உங்க கூடவே இருக்கிறேன். உங்கள பாதி இது எனக்கு இருக்காதா அத்தை?" அப்படிங்கும்போது, இனியா சொல்லுது, "இனிமே இவங்க கூடவா நான் குப்பை கொட்டணும்?" அப்படின்னு. "ஏய் இனியா வார்த்தைய அளந்து பேசு. அவங்க வாடகை குடுத்துட்டு நம்ம வீட்ல இருக்கிறாங்க. வாடகை வீட்ல குடியிருக்கிறாங்க. அதான். அப்போ இங்க தானம்மா பொழங்குவாங்க" அப்படிங்கும்போது, "அதுக்கு என்ன பண்ண முடியும்? உங்க அப்பா அப்படி பண்ணிட்டாரு. செய்யக்கூடாத தப்ப பண்ணிட்டாரு உங்க அப்பா."